பாஸ்டர் பென் அவர்களுடைய பாடல். ஆணையிட்டபடியெல்லாம் செய்து முடிப்பீர், உம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். அற்புதமான பாடல். ஆணையிட்டபடியெல்லாம் செய்து முடிப்பீர், உம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், இன்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், நிறைவேற்றும் தேவன் நீர். சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்று தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் எவரும் இல்லை. நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்று தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்று தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும், செங்கடலும் திறக்கும், சாகர்க்கப்படும். கற்பங்களும் கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தாகுதியே இல்லை என சொல்வோரு முன், தரமான உயர்வுகள் என கழிப்பி. தாகுதியே இல்லை என சொல்வோர் முன், இன்னும் தரமான உயர்வு என கழித்தி. இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும்
தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஓ என்னை சுற்றிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையா கீபோர்டு வாசிக்கிறார் நமக்காக பிரதர். நாகர்கோயிலிருந்து கத்தரவரை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. நல்லா வாசிக்கிறாரா போர்டு? ஒரு நல்ல கைது கொடுங்க பார்க்கலாம். வெளியில இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம் உள்ள வந்தா கர்த்தருடைய மகிமையினால் ஆலயத்தை என்ன செய்யலாம், நிரப்பணும். இந்த பாட்டு நல்லா இருக்குதா? இந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? மறுபடியும் பாடலாமா? சூப்பராக இருக்கும். அந்த வேர்டெல்லாம் ரொம்ப அற்புதமான வேர்டு. இந்த ரெண்டாவது சரணத்தை நம்ம பாட போகிறோம். செங்கடல்கள் சொல்லுங்க பார்க்கலாம். செங்கடல்கள் டிவியில் தெரியுதா தெரியலையா? ரைட். செங்கடல்கள் திறக்கும், கண்மலைகள் எரிகோக்கள் கட்டுகளும் உடையும், கர்ப்பங்களும் உயிர்க்கும் கண்ணீர்கள் கழிப்ப. அதுக்கு அடுத்த வேட ரொம்ப அற்புதமான, தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வு. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கையை பிடிச்சு தரமான உயர்வு இருக்குன்னு சொல்லுங்க. நீ சொல்றதே சரியில்லையே சாமி. தரமான உயர்வு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு ஒரு காருண்யத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அதனால சேர்ந்து பாட போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு புதுப்பாட்டு நாம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். பாட பாட கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பும். அல்லேலூயா. மறுபடியும் செங்கடல்கள் தீரக்கும், கண்மலைகள் விலக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும், கட்டுகளும் உடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் கழிப்பாக மாற்ற. மறுபடி பாடுமா? கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் கழிப்பாக மாற்றப்படும், தகுதியே இல்லை என சொல்வோரு முன் இன்னும் தரமான உயர்வுகள் என. என்ன மாதிரியே பாடம்? தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் என கைதி. நீ சொன்ன தலைக்கு மேல கை தட்டி உங்களை கவனிக்கவே முடியல. நல்ல கை தட்டு தலைக்கு மேல. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. என்றும் தவறாமல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தவறாமல் என் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இளைப்பாறுதல் அப்படின்னும் போது அந்த சரணத்துக்கு நீங்க இந்த கையை அசைக்கணும். இளைப்பாறுதல் ரெண்டாவது பாடும்போது இந்த கையை அசைக்கணும். சரியா?
அப்புறம் கடைசியாக நீர் சொன்ன நல்வார்த்தை அப்படின் போது தலைக்கு மேல் என்ன செய்யணும்? கையை தட்டி கத்தரை என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். சரியா? முதல்ல கொயர் உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. இலைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இலைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இலைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இலைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். தலைக்கு மேலே நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் அப்படின்னா தலைக்கு மேலே கை தட்டி கத்துற. வெளியில் வாங்க வாங்க தாஸ் பிரதர், வாங்க வாங்க பிரதர். வெளியில் இருக்கிற அருமையான சகோதரர்கள், வாலிபர்கள், மறுபடியும் நம்ம அதே சரணம் ஆனால் தகுதியே இல்லை என பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. 4 பேராக நம்மளை பார்த்து கேட்டிருக்கேன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்கெல்லாம் என்ன தகுதி கேட்டிருப்பாங்களா இல்லையா? கேட்டிருக்காங்களா இல்லையா? கேட்டிருக்காங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சூப்பரான பாட்டு. தகுதியே இல்லை என சொல்லுவர் முன் இன்னும் தரமான உயர்வு. பக்கத்தில் உங்களை பார்த்து தரமா உயர்வுன்னு சொல்லு. தரமான உயர்வு இருக்கு. நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் சொல்ற எல்லா வார்த்தையும் நிறைவேறுங்க. 100க்கு 100 நிறைவேறுங்க. அல்லேலூயா. அப்ப இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும். நீ சொன்ன நிறைவேறும். என்ன? ஆமா, நல்லா அலெக்ஸ் பிரதர் சோத்திரமையான்ட்டார் அவரு. மறுபடியும் 1 2 3 ஸ்டார்ட். செங்கடலும் பீலக்கும், கண்மலையும் பீலக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் மூடையும், கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான ரெடி. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன். இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா. சரி, இன்னொரு ஒரு பாட்டு, அருமையான ஒரு பாட்டு இருக்குது. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் வாழ்வில் செய்து முடிப்பார். இந்த பாட்டு அருமையான பாட்டு. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன்
செய்து முடிப்பார். சேர்ந்து பாடலாமா? நாங்கள் முதல்ல பாடுறோம், அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, கற்றுக்கொண்டு என்ன செய்யுங்க, பாடுங்க. நம்ம மக்கள் ரொம்ப அருமையாக பிக்கப் பண்ணுற ஆட்கள் பாடல்களை நல்லா கை தட்டுறீங்க. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் கண்தூரம் இயேசுவிலே, எதிர்காற்று வீசினாலும் கண்தூரம் இயேசுவிலே, கண்தூரம் இயேசுவிலே, கண்தூரம் இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் கண்தூரம் இயேசுவிலே, கண்தூரம் இயேசுவிலே, கண்தூரம் இயேசுவிலே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். வன்கண்கள் குருடாக்கி கிணங்களை மாற்றி வெற்றியாக நடக்கச் செய்வார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்கச் செய்வார். வெற்றியாக நடக்கச் செய்வார். வெற்றியாக நடக்கச் செய்வார். இதிலும் மேலானதை, இதிலும் இதிலும் சிறந்ததை செய்து முடிப்பார். செய்து முடிப்பார். இதை மறுபடியும் நம்ம பாடி கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டு காரியத்தை நம்ம இதில் பாட போகிறோம். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். அடுத்து இன்னொரு இது பாருங்க, வன்கண்கள் குருடாக்கி, பக்கத்தில் உங்களை பார்த்துங்க, வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாய் நடக்க செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விரோதமாக இருக்கிற வன்கண்களை கர்த்தர் குருடாக்கணும்? ஆடாத்தாடி இவ்வளவு பேர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறாமையின் கண்கள், வன்கண்கள்லாம் நம்முடைய உயர்வை தடுக்கும். பைபிள் இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த வருஷம் வன்கண்களை குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். இப்போ அவங்க ஆக்ஷனோட அந்த பாடலை பாடுவாங்க.
அடுத்து நீங்க ஆக்ஷன் என்ன செய்ய போறீங்க? பண்ண போறீங்க. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் ஒரு ஆள் பாடுங்க. இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், தேவன் செய்து முடிப்பார். வன்கண்கள் குருடாக்கி இக்கிணங்களை மாற்றி வெற்றியாக நடக்கச் செய்வார். வன்கண்கள் குருடாக்கி இக்கிணங்களை மாற்றி வெற்றியாக நடக்கச் செய்வார், வெற்றியாக நடக்கச் செய்வார், வெற்றியாக நடக்கச் செய்வார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை தேவன் செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? 4 மணி வரைக்கும் கூட இப்படி நம்ம என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று சின்ன ஆக்ஷன், சின்ன ஆக்ஷன் ஸ்டெப்பு. பாட்டிமாருங்க தான் அதில் ரொம்ப முக்கியமாக கலந்து கொள்ளணும். ஒரு பாட்டியெல்லாம் அப்படியே கன்னத்தில் வச்சு பார்க்குறது, என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே, புது வருஷம்னு கூப்பிட்டு வந்தாங்க. சரி, அவங்க ஸ்டெப்பு மாதிரியே நீங்கள் ஸ்டெப்பு பண்ணுங்க, ஸ்டெப் போடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1 2 3 ஸ்டார்ட். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் 1 2 இதிலும் மேலானதை, இதிலும் இதிலும் தேவன் செய்து முடிப்பார், தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், தேவன் செய்து முடிப்பார். நல்ல
நல்ல தலைக்கு மேல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே யேசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர். கீபோர்ட் சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. செய்யா இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். இந்த நாளில் இறங்கி வந்து செய்யுமே. அப்படியே கைகளை உயர்த்தி நிக்கிற வேளையில ஆண்டவர்களுக்கு புதிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். இதிலும் பெரிதான காரியங்களை நாம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இணைந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு புதிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ மகிமையுமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரும் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும்
வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கடைசி எல்லாரும் கரங்களை ஆண்டவரே, இந்த 2026க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, 1000 நாவுகள் இருந்தாலும் அன்பை துதிக்க சொல்ல போதாதப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சாஸ்திரங்களை படித்த தேவனே, உம்மை துதிக்கிறோம். 7 குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனே, எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த ஆராதனை வேலையை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் நாங்கள் கேட்க போட வார்த்தைகள் எங்க ஆத்துமத்துக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து இந்த 2026 ஆண்டவரே முழுவதிலும் நாங்கள் அதை பிடித்து கொண்டு நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் யாவர் அமர்வோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நானாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. நானாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு
பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 2026 புதிய ஆண்டை நீர் காண செய்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் நீர் செய்து முடிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய உற்சாகமான இந்த ஆராதனைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு நீர் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தையை, கர்த்தர் சொன்ன, கர்த்தர் கொடுத்த அற்புதமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் அடியனுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த 6 மாதங்களாக தேவனுடைய சமூகத்தில் 2026 ஆண்டுக்கான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தரும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். போன வருடங்களிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுக்கு முந்தின ஆண்டிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அதுக்கு இடையில கொடுத்த வாக்குத்தத்தம் தான், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த 3-4 ஆண்டுகளாக தேவன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி ஜனங்களை வழிநடத்தி வருகிறதை இந்த ஊழியங்களிலே பார்க்க முடிகிறது. என்னெல்லாம் வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறாரோ அதில் ஒன்றும் குறையாமல், பொய்த்து போகாமல் 100க்கு 100 தேவன் நிறைவேற்றி வருகிறார். எப்போதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தனிப்பட்ட ரீதியிலே வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. தேவன் சொல்லுகிற எந்த வாக்குத்தத்தமும், சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற எந்த வாக்குத்தத்தமும் இதுவரைக்கும் நிறைவேறாமல் போனதே இல்லை. 100க்கு 99% எல்லா ஜனங்களும் அந்த வாக்குத்தத்தங்களினாலே நடத்தப்படுகிறதை பார்க்க முடிகிறது. கடந்த ஆண்டுகளிலேயும் அந்த வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தை அநேக மகிமையான காரியங்களை ஊழியங்களிலே காண கர்த்தர் கிருபை செய்தார். குடும்பங்களிலே காண கர்த்தர் கிருபை செய்தார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆக இந்த ஆண்டும் பல நாட்களாக தேவ சமூகத்திலே இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நான் பாரப்படுவதுண்டு. இதன் முந்தின காலங்களிலே தகப்பனார் ஆண்டவர்களோடு பேசின வாக்குத்தத்தங்களை எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுப்பார்கள். ஆனால் ஒரு 2-3 ஆண்டுகளாக என் அப்பா எங்களிடத்தில் சொன்னாங்க, கர்த்தர் உன்னிடத்தில் பேசுகிற வாக்குத்தத்தத்தை எடுத்து நீ ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த நாட்களில் இருந்தெல்லாம் ஒரு பெரிய பயம் வரும். என்ன ஆண்டவர் பேச போகிறார், என்ன வார்த்தை சொல்ல போகிறார். பல விதங்களிலே நாம் தேவனோடு பல விதங்களிலே பேசி, ஆண்டவரே இப்படிப்பட்டதான நிலைமைகள் இருக்கிறது, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறதே, என்ன ஜனங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரே நீர் விரும்புகிறீர் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது, உபவாசமெல்லாம் பண்ணி ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் பேச மாட்டார். நல்ல உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போதெல்லாம் பேச மாட்டார். சில நேரம் நம்ம சோர்ந்து போய் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மளோட வந்து என்ன செய்கிறாரு, பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டுகளிலும் பல சூழ்நிலைகளின் மத்தியிலே கடந்து போன போது ஆண்டவர் 2026 குறித்து கர்த்தரின் உள்ளத்தை பாரப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், அநாதி சிநேகத்தினால் நான் உங்களை சிநேகிப்பேன், என் காருண்யம் உங்களை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி கர்த்தர் இந்த 2026 குறித்து கர்த்தர் பேசினார். ஆனாலும் வாக்குத்தத்தம் கிடைத்தவுடனே 2-3 கன்ஃபர்மேஷன் எப்போதும் எனக்கு தேவைப்படும். அப்படி நான் குழம்பிக் கொண்டிருந்த நாட்களிலே அருமையான சித்தி அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. இதே வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் 7 காரியத்தை உனக்கும் உன் சபைக்கும் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி அவர்கள் சொன்ன பொழுது
மிகவும் சபையை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த 26ஆம் ஆண்டு கர்த்தரால் நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிற ஒரு அற்புதமான சபையாய் இருக்கும் என்று அவர்கள் என்னிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் இந்த வார்த்தையை ஆவியானவர்களோடு கொடுத்து பேச ஆண்டவர் கிருபை செய்தார். அதன் நிமித்தமாய் இன்னும் இந்த வார்த்தை நிச்சயமாய் இந்த சபைக்கு ஏற்ற வார்த்தையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று என்னால் உறுதிப்பட கர்த்தருடைய சமூகத்திலே சொல்ல முடிந்தது. நேற்றுக்கு முந்தைய தினம் நான் ஜெபித்து விட்டு நான் இருக்கும் பொழுது ஒரு பெரிய தரிசனத்தை நான் காண ஆரம்பித்தேன். ஒரு பெரிய கதவு இரண்டாக அந்த கதவு திறக்கப்படுகிறது. அந்த பாதை வழியாக உள்ளே நான் கடந்து போகிறதை என்னால் பார்க்க முடிந்தது. அப்படி கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே உன் ஊழியத்திலே காருண்யம் வெளிப்படும் பொழுது ஒரு திறந்த வாசலை நான் இந்த ஊழியத்திற்கும் இங்க இருக்கிறதான குடும்பங்களுக்கும் கண்டிப்பாய் நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த தரிசனத்தை பார்த்த பொழுது என்னால் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்த பொழுது நான் 24 தவறுகளை இந்த ஆண்டிலே நீ எனக்கு முன்பதாய் செய்திருக்கிறாய் என்று சொல்லி 24 தவறுகளை ஆண்டவர் பட்டியலிடும்படி என்னோடு பேசினார். அந்த 24 தவறுகளையும் உட்கார்ந்து தனிப்பட்ட விதத்தில் நான் தேவ சமூகத்தில் எழுதி தேவ சமூகத்தில் என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, இந்தந்த விஷயங்களிலெல்லாம், இந்தந்த காரியங்களிலெல்லாம் இதெல்லாம் இப்படி செய்ய வேண்டியதை செய்யாமல் தவறி போயிருக்கிறேன் என்று ஜெபித்த பொழுது இன்னும் புரியாத ஒரு தேவ பிரசன்னம் நிரப்பினது. ஜனங்களுக்குள்ளே மாபெரும் மாற்றத்தை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் மாத்திரம் அப்படி எழுதி நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்டதாய் எழுதி ஜெபித்து இந்த ஆண்டில் ஒரு புதிய கிருபையை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். நான் வெளியில் புறப்பட்டு வந்தோன்னே கொயர் டீமில் உட்காந்து கொயரில் பாடல் பாடிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டேன், 24 தவறுகளை கர்த்தர் என்கிட்ட சொல்லி அதை அர்ப்பணிக்க சொன்னார். உங்கள்கிட்ட ஏதாவது பேசியிருக்கிறாரா? நீங்களாம் அப்படிலாம் உட்காந்து மேடையில் மைக்கை பிடிச்சி பயங்கரமாக பாடுறீங்க எல்லாரும், அப்படி ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நிறையா சபையில் 5 நாள் சுத்திகரிப்பு கூட்டம், 6 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நான் நினச்சேன், 5 நாள் 6 நாள் சுத்திகரிக்கிற அளவுக்கு கொடூரமான பாவம் உள்ள ஆட்களாக என்ன செஞ்சுருக்காங்க போல, இருந்திருக்காக போல அப்படின்ற மாதிரி சிந்திக்க முடிந்தது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்திலே நாம் நிற்போமானால் தேவன் திறந்த வாசலின் ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் அந்த பகுதியை வாசிக்கும்படி கேட்கிறேன். 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்வேன். இந்த வார்த்தை தற்செயலானதல்ல. 2026ஆம் ஆண்டுக்கான வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கும்படி நம்மேல் பூர்வ காலம் முதல் கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பதாக, இந்த உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே பூர்வ காலம் முதல் கர்த்தர் தரிசனையானார் என்று வசனம் சொல்லுகிறது. தரிசனமான கர்த்தர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் மக்கள், யூதா ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழுவி போகிற ஜனங்களாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிற ஜனங்களாய் இருந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமான ஜனங்களாய் தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய உடன்படிக்கையை உடைத்து, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கர்த்தரை விட்டு தூரமாய் போன ஜனங்களாய் அவர்கள் மாறி போனார்கள். அந்த காலத்திலே ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சரியாய் என்னை பின்பற்றி வராவிட்டால் நான் உங்களை அடிமையாய் உங்களை பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போவேன். வடக்க இருந்து ஒரு கூட்டம் உங்களை பிடித்து கொண்டு போகும் என்று சொல்லுகிறார். அதே போல் நடந்தது. அற்புதமான ஜனங்கள் நேபுகாத்நேச்சாரினாலே
முற்றுகை போடப்பட்டு அற்புதமான ஆச்சரியமான ஜனங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் உருக்குலைந்து போன நிலைமைக்கு தள்ளப்பட்டது. உருக்குலைந்து போன நிலைமையிலே தள்ளப்பட்ட நிர்மூலமாக்கப்பட்ட நிலையில இருந்த ஜனங்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஜனங்கள், இனி எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, வாழ்க்கை இல்லை, இனி என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, எதுவும் இனி நான் பார்க்க முடியாது என்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னை அப்ப இப்ப நான் தெரிந்து கொள்ளல, உலக தோட்டத்துக்கு முன்பதாய், பூர்வ நாட்களுக்கு முன்பதாய் ஆபிரகாமுக்கு தரிசனமானவர், ஈசாக்கு தரிசனமானவர், யாக்கோபுக்கு தரிசனமானவர், உனக்கு சொல்லுகிறேன், அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. everlasting love, அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். என் மேல் அவர் வைத்ததான் அன்பு பெரியது, உங்கள் மேல் தேவன் வைத்த அன்பு பெரியது. அந்த அன்பினாலே அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்று சொன்னால், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன். 100க்கு 100 தேவன் இந்த ஆண்டு உங்களை மேல் அவருடைய காருண்யத்தை அனுப்ப அவர் திட்டமுள்ள தேவனாயிருக்கிறார். காருண்யம் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் வேத புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது. இந்த காருண்யம் என்ற வார்த்தையை நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பல இடங்களில் தேடி தேடி காருண்யம் என்ற வார்த்தையை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லப்படுகிறது. காருண்யம் என்று சொல்லும் பொழுது லவ்விங் கைனஸ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. லவ்விங் கைனஸ், அன்பின் தயவு. ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு தம்முடைய அன்பினாலே தயவு பாராட்ட போகிறார். தயவு பாராட்ட போகிறார். தேவனுடைய தயவு என்பது ரொம்ப ஆச்சரியமானதுங்க. மனிதனுடைய தயவே பெரிய காரியத்தை செய்யுமானால் பரலோக தேவனுடைய தயவு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக என்ன செய்தாராம்? விருத்தி அடைந்தார். யோசேப்புக்கு தேவனுடைய தயவு உண்டாயிருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த பகற்காலத்தில், இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த வருஷத்தினுடைய காருண்யம் உங்களுக்கு என்ன செய்யும் என்று கேட்டால், என்னுடைய லவ்விங் கைனஸ், அன்பின் தயவு உங்கள் குடும்பத்துக்கு கட்டளையிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பின் தயவு. இரண்டாவதாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அன்பின் தயவு மாத்திரமல்ல, காருண்யம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பதம் சொல்லப்படுகிறது. குட்னஸ். குட்னஸ், நன்மை செய்கிற காரியங்கள் நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். நன்மை உண்டாக போகிறது. விசுவாசிக்க வேண்டும். நீங்க அதை ஆமென் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ண தேவன் அதை உங்களுக்கு ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தவிர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குட்னஸ், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார் என்று பார்க்கிறோம். காருண்யம் இந்த ஆண்டு என்ன செய்யும்? காருண்யம் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு குட்னஸ் கர்த்தர் கொண்டு வருவார். நன்மையானவைகளை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காருண்யம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு இங்கிலீஷ் பதம் சொல்லுகிறது, mercy என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கொடூரமான பாவியை கூட மன்னிக்கிற அந்த இரக்கம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக கம்பேஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காருண்யம் யாருடைய வாழ்க்கையில வெளிப்படுமோ அங்கே தேவன் மனதுருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். திரளான ஜனங்களை இயேசு கண்ட பொழுது அவர் மனதுருகினார் என்று பார்க்கிறோம். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் இயேசுவை தேடி வரும் பொழுது அவர்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்ததற்கு காரணம் அவர்கள் மேல் மனதுருகுகிற தேவனாய் இருந்தார். நான் சொல்லுகிறேன், இந்த 2026 தெய்வம் உன்மேல் மனதுருகம் உள்ளவராய், அன்புள்ளவராய், தயவுள்ளவராய், காருண்யம் உள்ளவராய் எழுந்தருளுவார் என்று நம்புகிறவர்கள் மட்டும் நல்ல கரங்களை தட்டும் பொழுது ஒரு புதிய அபிஷேகம் இந்த எல்லைகளுக்குள்ளே பாய்ந்து செல்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காருண்யம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பதம் சொல்லுகிறது, கிரேஸ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை, கிருபை, கிருபை. தகுதியே இல்லாத அந்த பாடல் அற்புதமான பாடல். ஃபர்ஸ்ட் பென் அவங்க பாடின பாடல். அவங்கெல்லாம் சாட்சி கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் புறந்தள்ளப்பட்டு வியாதியிலே கடந்த மனிதன், யாரும் உதவி செய்ய பெற்றோரோ குடும்பமோ எந்த ஆதரவும் இல்லாத ஒரு மனிதன்.
இன்றைக்கு பல லட்சங்கள் பல ஆயிரங்களுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அதான் சொல்றார், தகுதியே இல்லாத என்னை தரமான உயர்வை கத்தர் நமக்கு தருவார். நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்களுக்கு தரமான உயர்வை கத்தர் தருவார். தரமான உயர்வை கத்தர் தருவார். நான் விசுவாசிக்கிறேன், தரமான உயர்வை கத்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. தாழ்மையில் இருக்கிறவனை எடுத்து கர்த்தர் மகிமையாய் அந்த தேசத்தில் நிறுத்துகிறது. மகிமையாய் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களை நிறுத்துகிறது. மகிமையாய் நீங்கள் வாசம் பண்ணுகிற உங்கள் பகுதிகளிலே கர்த்தர் நிறுத்துகிறது. இந்த வருடம் நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே எனக்கு எதுவும் இருக்குதோ இல்லையோ, உம்முடைய காருண்யம் என் மேல் இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் என் மேல் இருக்க வேண்டும். நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் அதை செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி பல அர்த்தங்களை வேத புஸ்தகத்தில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், காருண்யத்தினால் உன்னை என்ன செய்ய போகிறேன், இழுத்துக்கொள்ள போகிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, காருண்யத்தினால் உங்களை இழுத்துக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கையை அசைச்சு கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். சங்கீதம் 25:6 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 25:6 வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அநாதி காலம் முதல் இருக்கிற அந்த காருண்யத்தினாலே தேவன் நம்மேல் என்ன வைக்கிறான்னு கேட்டா, இரக்கம் வைக்கிறார், நம்மை நினைத்தருளுகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப காருண்யம் நம்ம மேல் இருக்கிறபடினாலே, நான் சொன்னேன் பாருங்க, காருண்யம் என்று வந்தால் அதிலே அன்பு இருக்கிறது, அதில் இரக்கம் இருக்கிறது, அதில் தயவு இருக்கிறது, அதில் மனதுருக்கம் இருக்கிறது. அது தேவனுடைய சுபாவங்கள் அதிலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. இந்த ஆண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, யூதா ஜனத்திற்கு மாத்திரமல்ல, சிறைப்பட்டு போன அந்த ஜனத்துக்கு மாத்திரமல்ல, அடிமைத்தனத்திலே மாட்டிக்கொண்ட அந்த ஜனத்துக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமையிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுடைய குடும்பமும் திருச்சபையில் இருக்கிறதான சில மக்களும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய காருண்யம் அநாதி காலம் முதல் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது, நான் உங்களை நினைத்தருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேல் என் காருண்யத்தை வைத்திருக்கிறபடினால் நான் உங்களை என்ன செய்ய போகிறேன், நினைத்தருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, நாளைக்கு காலையில போய் நிறைய டிவில நிறைய ஒரு வருஷம் இந்த புது வருஷத்தினுடைய வாக்குத்தத்த செய்திகள் எல்லாம் நிறைய பார்ப்பீங்க. ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அலே இல்லையா, அல்லேலூயா. ஏன்னா நமக்கு எப்பயுமே என்னன்னா, திருப்தின்றது என்ன செய்யாது, வராது. மோகன் சிலாசஸ் என்ன வாக்குத்தத்தம் சொல்றாரு, ஆலன் பால் என்ன வாக்குத்தத்தம் சொல்றாரு, அப்புறம் அடுத்து இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்கல்ல, வாக்குத்தத்தம் சொல்றாரு. ஒவ்வொரு வாக்குத்தத்தையா என்ன செய்யறது, பெறட்டுறது. ஆமாம், நீங்கள் ஒராவது கத்தர் கொடுக்கறதால ஒரு வாக்குத்தத்தத்தை ஒழுங்கா நீங்கள் என்ன செய்யுங்க, வைத்து அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய மேய்ப்பனை கொண்டு ஊழியக்காரை கொண்டு வாக்குத்தத்தம் கொடுத்தது உங்களுக்கு தான். பைபிளில் சொல்லப்படுது ரொம்ப தெளிவாக, அந்த சபையின் தூதனுக்கு எழுதுகிறது. சரியா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிறைய வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி நடத்திட்டு வராரு. தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி கேட்குறாங்க. கர்த்தர்ட்ட போய் அவர் கேட்குறாரு. ஆண்டவராகிய தேவன் மோசையிட்ட சொல்கிறாரு, நான் காண்பிக்க இடத்துக்கு வா, நான் உனக்கு குறித்திருக்கிற அந்த கண்மலையிட்ட நீ என்ன செய்யணும், பேசணும். அப்போ அங்கே எத்தனை கண்மலை இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் உனக்கு ஒரு கண்மலை என்ன செய்வேன், காண்பிப்பேன். அந்த கண்மலையிட்ட பேசினா தான் உனக்கு என்ன வரும், தண்ணீர் வரும். அதுபோல் தேவன் நம்ம எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த திருச்சபையிலே நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் வாக்குத்தத்தம் சொல்கிறாங்க, சொல்லட்டும். அந்த வாக்குத்தத்தமும் விருப்பம் இருந்தால் என்ன செஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க, ஓரமாக என்ன செய்யுங்க, வைங்க. அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் திருச்சபையில் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த காருண்யம் இந்த ஆண்டு திறந்த வாசலுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செய்யும், கொடுக்கும். ஆமென். சகரியா 9 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவருடைய காருண்யம்
எவ்வளவு பெரியது என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய காருண்யத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய காருண்யத்தை குறித்து அவர் பேசுகிறார். வாசிக்கலாம் 17ஆம் வசனம் 9:17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகையிலும் வளர்க்கும், அதுபோல காருண்யம் உங்களை என்னவா மாற்றும்னா சௌந்தரியம் உள்ளவர்களாய் பராக்கிரமசாலிகளாய் மாற்ற வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையில 3 காரியத்தை, காருண்யம் நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய காருண்யம் நம் வாழ்க்கையில கொடுக்க போகிற 3 காரியங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதை நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 3 வாசிங்க. 3, 4 வாசிக்கலாம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்வேன். இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். காருண்யம் என்ன செய்யும்? 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலும் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியங்களோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ என்ன செய்வாய்? புறப்படுவாய் என்று சொல்லுகிறார். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். இந்த வார்த்தை ரீபில்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை, மறுபடியும் மறுபடியும் என்ற வார்த்தை இங்கே பல தடவை வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன் வாழ்க்கை கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும் என்று சொல்லுகிறார். மறுபடியும் உன்னுடைய நகரம், உன்னுடைய குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லுகிறார். இதை சொல்லுவதற்கு காரணம், இந்த ஜனங்கள் உருக்குலைக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மணவாளனாகிய தேவனை விட்டு தூரமாயிருந்த ஜனங்கள், அவர்கள் மேல் கர்த்தர் கரிசனையாய், இரக்கமுள்ளவராய், காருண்யத்தோடு, அன்போடு, நேசத்தோடு அவர்களிடத்தில் மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். நீங்க அடிமையா இருக்க போவதில்லை, நீங்கள் உபத்திரவப்பட போவதில்லை. நாட்கள் வரப்போகிறது, நான் உங்களை மறுபடியும் கட்டுவிப்பேன். இந்த பைபிள்ல 3 தடவை நாட்கள் வரப்போகிறது என்பதை அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 காரியத்தையும் எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்க. முதலாவது எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அவர்களை நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாயிருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் நான் எப்படி இருப்பேன்? ஜாக்கிரதையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கடன் பிரச்சனையினாலும் வியாதிகளினாலும் பொல்லாத பிசாசுடைய உபத்திரவங்களினாலும் சீரழிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புகிற ஆண்டாய் இந்த புதிய ஆண்டு இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி நீ சோர்ந்து போக தேவையில்லை, இனி நீ கவலைப்பட தேவையில்லை, இனி ஒரு நாளும் கடந்த காலங்களை குறித்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. உங்கள் வருத்தங்களையும் போராட்டங்களையும் நான் மாற்றி மறுபடியும் நான் கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இதை விசுவாசித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதோ நாட்கள் வரும். 3 காரியத்தை அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை சொல்லி. இதோ நாட்கள் வரும் என்று சொல்லி 27ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் பேசுகிறார். எரேமியா 31:31 மறுபடியும் பேசுகிறார் பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் என்ன பண்ணுவேனா? புது உடன்படிக்கை பண்ணுவேன்.
பழைய உடன்படிக்கை அல்ல, ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன். இது புதிய ஏற்பாட்டின் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய கட்டளைகளை ஒரு நாள் கற்பலகையிலே நான் எழுதி கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுகிறேன். உங்கள் இருதயமாகிய அந்த வசனத்தை நான் உங்களுக்குள்ள எழுதுவேன் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அவர்களுக்கு பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளில் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தோம். அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அவர்கள் எனக்கு ஜனமா என்ன செய்வார்கள்? என்னுடைய ஜனமா இருப்பார்கள். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே இந்த காருண்யத்தினால் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லும் பொழுது ஒரு புது உடன்படிக்கை உங்களோடு பண்ணுகிறார். கையில பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு புது உடன்படிக்கை உங்களுக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் மாறுவான், கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னார், தன்னில் பெரியவன் ஒருவரும் இல்லாதபடினால் தான் பேரில் ஆணையிட்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. அவர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை இரத்தத்தோடு பண்ணப்பட்ட உடன்படிக்கை, புது உடன்படிக்கை ஆகிய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த நாட்களில் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம். வெளியில உங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு என்ன என்று சொல்லத்தக்க அளவிலே வெளியில் இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் தனிமையான நிலையிலே உங்களை விசாரித்தால் நீங்கள் பல விதத்திலே உங்கள் வாழ்க்கையில இழந்து போன நிலைமையில் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய ஊழியத்தை மறுபடியும் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பிஸ்னஸை மறுபடியும் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். காரணம், நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் பண்ணின உடன்படிக்கையை தீவிரமாய் நிறைவேற்ற நான் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ராத்திரி வேளையில, இந்த அதிகாலை வேளையில ஒரு கலக்கம் இருக்கிறது? ஆண்டவரே, கடந்த 2025 போலவே என் வாழ்க்கை போய்விடும் என்று, காட்சியும் காலங்களும் மாறாமலே போய்விடும் என்று நினைக்கலாம். இல்லை, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அனாதியாய் பூர்வ காலம் முதல் தரிசனமானவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். உடன்படிக்கை நம்மளை உயர்த்தும். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். புதிய ஏற்பாட்டின் சபையோடு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கை நம்மை உயர்த்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக அதே அதிகாரத்தில் 31, 36 பாருங்க, பார்க்கலாம். மறுபடியும் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்கும்னு ஆண்டுடைய வசனம் அங்கே சொல்லுகிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம், வாசிக்கலாம், கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று என்ன செய்யப்படும்? கர்த்தருக்கென்று என்ன செய்யப்படும்? கட்டப்படும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உருக்குலைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட நகரமாய் எந்த விதமான தடயமே இல்லாத அளவிற்கு நேபுகாத்நேச்சார் அந்த தேசத்தை அழித்து போட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் அந்த தேசத்தை முன்போல் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி செய்ய போகிறார் என்று அந்த எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க பார்க்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் என்ன செய்யப்படுமாம்? நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்.
அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் என்ன செய்வதில்லை? சிறுமைப்படுவதில்லை. சீக்கிரமாய் நீங்கள் திரும்பி வருவீர்கள். உங்கள் சொந்த தேசத்திலே நான் உங்களை நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி நாட்டுவேன்? ஏற்கனவே இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்திலே கொண்டு போய் நான் உங்களை மேன்மைப்படுத்துவதல்ல. இடிந்து போன, தகர்க்கப்பட்ட, ஒன்றுமில்லாமல் போன, எதுவுமே இனி நடக்கிறதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற அதே இடத்தில் நான் உங்களை மறுபடியும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாட்கள் வரும், மறுபடியும் அரண்மனை முன்போல் அந்த மண்மேட்டின் மேல் என்ன செய்யப்படும்? கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பை திருப்புவேன், இரக்கம் செய்வேன். மண்மேட்டின் மேல் மறுபடியும் அந்த அரண்மனை நிலைவரப்படும், கட்டப்படும். இனி உங்கள் வாழ்க்கையில கூக்குரலின் சத்தம் அல்ல, அழுகையின் சத்தம் அல்ல, அபயத்தின் சத்தம் அல்ல, ஆடல் பாடலின் சத்தம் நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் கேட்க பண்ண போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் குடும்பத்திலே சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். என் குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் திரும்ப போகிறார். என் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க போகிறது. என் குடும்பம் சந்தோஷத்தை காண போகிறது. என் குடும்பம் மேன்மையை காண போகிறது. காரணம், மறுபடியும் நான் உன்னை அதே இடத்துல கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சொன்னதை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சொன்னதை 100க்கு 100 செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கடங்காரனாகி ஊரை விட்டு ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா வாழ்றான் அப்படின்றது இல்லை. எந்த ஊர்ல தோத்து போனோமோ, எந்த ஊர்ல கஷ்டப்பட்டோமோ, எந்த ஊர்ல முகத்துல நம்மளை காரி துப்பினாங்களோ, அதே ஊர்ல, அதே இடத்துல, அதே நாட்டுல, அதே தெருவுல, அதே இடத்துல நம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற தேவன் தான் நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கண்மலையின் மேல் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் ஜாதிகளுக்கு தகப்பனாய் உங்களை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியாவை கொண்டு கர்த்தர் அலங்கத்தை கட்டினார். 52 நாளுக்குள்ள அலங்கத்தை கட்டினார். ஆண்டவர் சொன்ன மாதிரியே கோரேசின் காலங்களை கர்த்தர் கொடுத்தார். அவனை தேசத்துக்குள்ளே அனுப்பி வைத்தார். அங்கே இருக்கிறதான நிலைமையை அவன் கண்டு மிகவும் கலங்கி போனான், துக்கப்பட்டு போனான். இந்த அரண்மனை, இந்த தேசம், இந்த எருசலேமினுடைய எல்லாம் இப்படி மாறி போய் விட்டதே என்று சொல்லி அவனுக்குள்ள இருந்த வருத்தம், அந்த இடத்திலேயே நான் மறுபடியும் அலங்கத்தை கட்டுவேன் என்று சொல்லி அங்கே போய் புறப்பட்டு போய் அலங்கத்தை இன்னொரு இடத்துல அவன் போய் கட்டல. அதே இடத்துல எங்க என்னென்ன வாசல் இருக்கணுமோ அந்த 12 வாசல்களை அங்கங்கே சரியான இடத்துல கட்டி 52 நாளுக்குள்ள முடிப்பதற்கு நெகேமியாவுக்கு பலன் கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நம்ப முடியுமானால், விசுவாசிக்க முடியுமானால், நீங்கள் கடந்த காலங்களிலே பட்டதான அத்தனை இழப்புகளையும் இந்த 2024 4 மடங்கா கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 4 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4 மடங்கு திருப்பி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் அப்படியே உங்களுடைய வீட்டிலே பழிப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் அப்படியே குடும்பங்களிலே பழிப்பதாக. எந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் ஜெயமாய் மாற்றுகிற காலத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆகையினாலே தான் ஆண்டவர் அப்படிதான் செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:17 ஆமோஸ் 9:12 நீ வாசித்தீங்கன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15:17 ஒருத்தர் வாசிங்க. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவையாய் நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் 9:12 ஆமோஸ் 9:12 வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்து, பக்கத்தில் உங்க சொல்லுங்க, பூர்வ நாட்களில் இருந்தது போல, ஆதி காலத்து வருஷங்களில் இருந்தது போல, முந்தின நாட்களில் இருந்தது போல மகிமை திரும்ப வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை திரும்ப வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை திரும்ப வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹalleluya, ஹalleluya. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நான் இன்னொரு ஒரு இடத்துல கட்டுவேன் என்று சொல்லல. எது பழுதாய் போயிருக்கிறதோ, எது பழுதாய் போயிருக்கிறதோ, எது சீரில்லாமல் போய்விட்டதோ, எது தகர்க்கப்பட்டு விட்டதோ, எது உடைந்து போய்விட்டதோ, எது உரக்குலைத்து போய்விட்டதோ, தடயமே இல்லாமல் மாறி போனதோ, அதே இடத்தில் அந்த கூடாரத்தை நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கூடாரம் தான் உங்கள் வாழ்க்கை, அந்த கூடாரம் தான் உங்கள் குடும்பம், அந்த கூடாரம் தான் உங்கள் பிள்ளைகள். நான் சொல்லுகிறேன், விழுந்து போன அதே இடத்துல, தள்ளப்பட்ட அதே இடத்துல, வெக்கப்பட்ட அதே இடத்துல, தோற்று போன அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தலைன்னா அடுத்த வருஷம் முடியும் போது என்கிட்ட வந்து கேளுங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. விழுந்து போன தாவீதின் கூடாரம், பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போனார்கள். சத்துருக்கள் உன்னை சிறைபிடித்தார்கள், சத்துருக்கள் உன்னை பழுதாக்கி போட்டார்கள், சத்துருக்கள் உன்னை சீர்குலைத்து போட்டார்கள். பயப்படாதீங்க, நாட்கள் வரும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அதே இடத்துல, அதே ஸ்தானத்துல, அதே மகிமையோடு, அதே பிரசன்னத்தோடு, அதே வல்லமையோடு திரும்ப கட்டுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. கையை தட்டு, கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். rebuild your family, rebuild your business, rebuild your child. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அநாதி காலம் முதல், பூர்வ காலம் முதல் தரிசனையான கர்த்தர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன், காருண்யத்தினால் உன்னை எடுத்துக் கொள்வேன். காருண்யம் என்ன செய்யும் பிரதர்? காருண்யம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கும். காருண்யம் என்ன செய்யும் பிரதர்? எந்த இடத்துல விழுந்து போனேனோ, எந்த இடத்துல தோற்று போனேனோ, எந்த இடத்துல என்னை அவமானப்படுத்தினார்களோ, எந்த இடத்துல என்னை புறந்தள்ளினார்களோ, எந்த இடத்துல என்னை யூஸ்லெஸ்ஸா பார்த்தார்களோ, எந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கேவலப்படுத்தினார்களோ, அதே இடத்துல அதே மகிமையோடு, அதே வல்லமையோடு, அதே பராக்கிரமத்தோடு, அதே கிருபையோடு, அதே அபிஷேகத்தோடு நிற்பேன், 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 நிற்பேன். என்னை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய அவர் வல்லவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுத்து கட்டுவேன். கடந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில விழுகை உண்டாயிருக்கலாம், விழுகையின் மேல் விழுகை, சீர்படுத்த முடியாதபடி எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். உங்களால் முடியாது. கர்த்தருடைய காருண்யம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் அதை கர்த்தர் செய்வார். எத்தனை சாட்சிகளை இந்த நாட்களில் நாம் நம்முடைய சர்ச்சில் கேட்டோம். அவர்கள் யாரும் பெரியவர்கள் அல்ல, உயர்ந்தவர்கள் அல்ல, எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட மக்களைத்தான் தேவன் விரும்புகிறார், தேவன் நேசிக்கிறார். உன் தாய் உன்னை நேசிக்கலாம், உன் தந்தை உன்னை நேசிக்கலாம், உன் உடன் பிறந்தவர்களை நேசிக்கலாம். அந்த நேசமெல்லாம் ஒரு நாள் பொய்த்து போகும். ஆனால் பரம தேவன், வல்லமையுள்ள கர்த்தர் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் தெரியுமா? என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் இறங்கி வருவேன், என் சிநேகிதனாகிய லாசருவுக்கு நான் இறங்கி வருவேன், என் சிநேகிதனாகிய யாக்கோபுக்காக நான் என்ன செய்வேன்? இறங்கி வருவேன். அவர்கள் வாழ்க்கையை நான் கட்டியிருக்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நான் கட்டியிருக்கிறேன், ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நான் கட்டியிருக்கிறேன், யாக்கோபுடைய வாழ்க்கையை கட்டியிருக்கிறேன், தாவீதுடைய வாழ்க்கையை நான் கட்டியிருக்கிறேன், யோசேப்பினுடைய வாழ்க்கையை கட்டியிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை நான் கட்டாமல் கைவிடுவேனோ? நான் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்கள் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உங்கள் மேல் நிறைவாயிருக்கிற கர்த்தர் உங்கள் மேல் பாரப்படுகிற தேவன் சொல்லுகிறார். அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன். கண்டிப்பா இந்த ஆண்டு காருண்யம் வெளிப்படும். காருண்யம் உனக்கு கிருபையை கொண்டு வரும். காருண்யம் உங்களுக்கு தயவை கொண்டு வரும். காருண்யம் உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும். காருண்யம் உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து மனதுருக்கத்தை கொண்டு வரும். சாதாரண மனிதனே உன்னை உயர்த்துவதற்கு பல வார்த்தை சொல்ல முடியுமானால், அந்த சராசரங்களை படைத்து அற்புதமான கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாகிய உங்களை அவருடைய சொந்த இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் திரும்ப உங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்நாட்களிலே இதோ நாட்கள், இந்த 3 காரியமும் 3 விதமான முக்கியமான சப்ஜெக்டை பேசுது. காருண்யம் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டும், காருண்யம் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டும், காருண்யம் அவனுடைய குடும்பத்தை நகரத்தில் மண்மேட்டின் மேல கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அடுத்ததாக கர்த்தருடைய காருண்யம் என்ன செய்யும்? 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 சாமுவேல் 22:36, சங்கீதம் 18:35. முதல்ல வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:36. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தி. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான வாக்குத்தத்தம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, என்னுடைய காருண்யம் உன்னை என்ன செய்யுன்னு கேட்டா பெரியவனாக்கும், பெரியவனாக்கும். இந்த தேசத்துல நீங்கள் நானும் சின்னவன் 1000மும் சிறியவனை கர்த்தர் எப்படி மாற்றணும் விரும்புகிறாரு? பலத்த ஜாதியாய் மாற்றணும். பக்கத்தில் உங்க பாச்சுங்க, பலத்த ஜாதியா மாற்ற விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஜாதியா? பலத்த ஜாதி. நீங்கள் சொல்கிறதே பார்த்து பேச சாசி ஆகியாகணும் எல்லாம் ஆறா தூக்கத்தை இருந்துக்கிட்டு தைரியமாக சொல்லுங்க, பலத்த ஜாதியா மாற்றுவாரா? மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே ஒருவனை அழைத்து அவனை எப்படி மாத்துறாருன்னா பலத்த ஜாதியாய் மாற்றுவார். பக்கத்துல பார்த்து உங்களை அழைச்சி பேர் வச்சு பலத்த ஜாதியா மாற்றுவார். ஆமென். என்னிலிருந்து ஒரு பெரிய பலத்த ஜாதி என்ன செய்யும்? எழும்பும். உன்னை பெரியவனாக்குவாராம். கர்த்தர் எப்படி மாற்றுவாராம்? பெரியவனாக்குவார். ஆண்டுடைய பிள்ளைகளை தேவன் எப்போதுமே ரொம்ப தாழ்மையா, ரொம்ப தாழ்வான இடத்துல எல்லாம் கர்த்தர் ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டாரு. அப்படி ரொம்ப நாள் தாழ்வான இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க தான் பிரச்சனை. ஆண்டவர் எப்போதுமே நம்மளை உயர்த்தி மகிழ்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன, பூமியிலே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஹல்லேலூயா. சகல ஜாதிகளிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஆண்டவர் சொல், சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிறியவனை எங்க இருந்து எடுக்கிறானா? சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து எங்க கொண்டு வைக்கிறாரு? பிரபுக்களோடு உயர்த்தி வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரியவனாக்குவேன். தாவீது ஒரு சிங்கத்தையும் கரடியும் பிடிச்சு ஆட்டை தப்பு வச்சு கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்த மனிதனை கர்த்தர் யாரா மாற்றினார் கேட்டீங்கன்னா பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். எப்படி மாற்றினார்? பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். பாடுறாரு, இன்பமாய் கர்த்தருடைய வசனத்தை சங்கீதம் பாடுறாரு. என்ன பாடுறாரு? ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தி, உம்முடைய காருண்யம் என்னை என்ன செய்ய போகிறது? பெரியவனாய் மாற்றுகிறது. 3 இடத்துல தாவீத கர்த்தர் பெரியவனாய் மாற்றுகிறாரு. சங்கீதம் 18:43, 35 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 18:35 ரெண்டும் ஒரே வசனம் வாசிங்களா. உம்முடைய இரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தி, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உமது காருண்யம் பெரியவனா. எங்கெங்கெல்லாம் அவனை பெரியவனாக்குச்சுன்னு சொல்றாரு. 1 சங்கீதம் 18:43 மறுபடி வாசிங்க பார்க்கலாம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து. எதுக்கு அவனை தலைவனா கர்த்தர் பெரியவனா மாத்துறாங்கன்னா ஜாதிகளுக்கு கர்த்தர் அவனை பெரியவனாய் மாத்திட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு பெரியவனா மாத்துறாரு? முதல்ல அவர் சொல்றாரு, என்ன ஜாதிகளுக்கு கர்த்தர் தலைவனா என்ன செய்தார்? மாத்தினார். ஆபிரகாம கர்த்தர் அழைத்த போது என்ன சொன்னார்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை பெரிய ஜாதி. ஜாதிகள் எல்லாம் யாருக்குள்ள தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு? உனக்குள்ள என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்க முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு 4 மணிக்குள்ள முடிச்சிருவேன். கவலைப்படாதீங்க. 2வது, முதல்ல ஜாதிகளுக்கு தகப்பனா பெரியவனா மாத்துறார். 2வது அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 43வது வசனத்தை பாருங்க. 18:43 மறுபடியும் போடுங்க தம்பி. 18:43. ஜனங்களின் கலகங்களுக்கு நீர் என்னை தப்புவித்து, ஜாதிகளுக்கு என்னை என்னவா மாத்திருக்கிறீர்? தலைவர். காருண்யம் என்னை யாருக்கு தலைவனா மாத்தும்?
ஜாதிகளுக்கு தலைவனை மாற்றும். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமுறை ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது அவனை எதுக்கு தலைவனா மாத்துச்சுமா? நான் அறியாத ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? சேவிக்கிறார்கள். அறியாத ஜனங்கள் அவனை என்ன செய்கிறார்கள்? சேவிக்கிறார். அப்ப முதல்ல ஜாதிகளுக்கு பெரியவனா மாத்துறாரு. அறியாத ஜனம் கூட அவனை யாரா பார்க்கறாங்க? பெரிய ஆளா பார்க்கறாங்க. மூணாவது, சத்துருக்களும் அவனோடு போராடினவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் அவனை பெரியவனாக உயர்ந்தவனாக கர்த்தர் காமிச்சார். இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் எப்போ புரியும்னா, நாளைக்கு நம்ம தெருவில் பக்கத்தில் உங்கள் கூட சண்டைக்கு வருவாங்க பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சத்துருக்களோடும் அவனோடு போராடினவர்களோடும் கர்த்தர் என்னவா மாற்றிருக்கிறாரு? பெரியவனா மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இவ்வளோ கையை பிடிச்சவங்க பல பிளான் பண்ணாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. என்னன்னா, காரண்யம் என்ன பெருசாக மாற்றிருச்சு. ஹல்லேலூயா. கோலியாத்தின் பார்வையில் தாவீது யாரு தான்? சின்ன பையன் தான். ஆனா தாவீதோடு இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார்ல. நல்ல ஒரு கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரண ஆளுதான். கர்த்தர் சொல்லுகிறார், ஜாதிகளுக்கும் அறியாத ஜனங்களுக்கும் சத்துருக்களுக்கும் முன்பதாக உங்களையும் என்னையும் பெரியவனாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இது வசனமா நீங்க பாத்திரக்கூடாது, உங்க வாழ்க்கையா பார்க்கணும். இது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகுது. ஹல்லேலூயா. எந்த சத்துருக்கள் உங்களோடு போராடினார்களோ அவர்களுக்கு முன்பதாய் உங்களை பெரியவனாய் கர்த்தர் மாற்றுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கார். அங்கே ஒரு பெரிய கிராமத்தில் ஊழியம் செய்கிறாரு. அவர் ஆரம்ப நாட்கள் ஊழியம் செய்யும்போது எங்களையெல்லாம் கூப்பிடுவார். பாஸ்டர் எங்கள் இடத்துக்கு வாங்க, பாஸ்டர் எங்கள் இடத்துக்கு வாங்கன்னு நிறைய பாஸ்டர்ஸை கூப்பிடுவார். அவர் சொல்லும் போதே சொல்லுவார், பாஸ்டர் சும்மா வராதிங்க, 4-5 பேரோட காரில் வாங்க அப்படின்பார். இப்படியே காரில் போய் பார்த்த உடனே அந்த பாஸ்டர், இந்த டெக்னிக்கல் எனக்கு தெரியாது பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, இப்போ 4-5 பேர் நீங்கள் காரில் அடிக்கடி வந்துட்டு போவோம், என்னை ஊரில் ரொம்ப பெரியாளாக பார்க்குறாங்க பாஸ்டர் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அவருக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்டு இருக்கு போல, அவருக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்டு இருக்கு போல. ஆமாம். அப்போ நான் என்ன பார்த்தா இப்போ நான் அப்படி தான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி 2 வருஷம் அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பெல்லோட்டலில் பார்க்க வாங்க, அங்கே உட்காந்துருக்கோன்பாங்க. நீ வராத, என் வீட்டுக்கே வா. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை பெரியவனாய் மாற்ற வல்லவர். பெரியவனாய் உங்கள் ஃபேக்ட்ரியில் கர்த்தர் பெரியவனாய் மாற்றுவார். உங்கள் தெருவில் கர்த்தர் பெரியவனாய் மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களோட ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கோடு அவங்க முன்னாடி உங்களை யாரை மாற்றுவார்? பெரிய ஆளாக மாற்றுவார். போராடி உங்களோட ஒரு நாள் அவங்களால என்ன செய்ய மேற்கொள்ள முடியாது. இதை யார் சொல்லுகிறார்? தாவீது சொல்லுகிறார். தாவீது அவனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு கிடைச்சதான ஒரு பெரிய பாக்கியம். ஜாதிகளுக்கு அவனே ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரியே அவனை என்ன செய்யலை, ஒரு பெரிய ஆளாக என்ன செய்யலை, நினைக்கலை, பெரிய ஆளாக நினைக்கலை. ஆனால் கர்த்தர் என்னவோ மாற்றிருக்கிறார்? ஜாதிகளுக்கு பெரிய ஆளாக கர்த்தர் மாற்றிருக்கிறாரு. அப்புறம் அறியாத ஜனங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக இருப்பீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேமஸாக இருப்பதில்ல, ரொம்ப ஃபெமிலியராக இருப்பீங்க. முருகன்காலில் ஜெயராஜ் பிரதர்னா எங்கே வரையும் கேட்கணும். இன்னும் சரி சொல்ல மாட்டேங்கிங்க. ரியலி ஃபெமிலியர் ஆக்குவார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நல்லபடியாக நம்மளை பெரிய ஆளாக்கி கர்த்தர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரச்சனை என்னென்னா, நம்ம பெரிய ஆளாக நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாராம்? கிருபையை கொடுக்குறார். சிலர்லாம் என்கிட்ட பேச வருவாங்க வீட்டுக்கு. எப்போ அவங்க பீத்தலை கேட்கறதுக்குள்ள எனக்கு என் மனைவிக்கும் அதில் நான் கீழே இருப்பேன், என் வீட்டம்மா மேலே இருக்கும். நான் கொஞ்சம் கேட்டுட்டு பாஸ்டம்மா மேலே இருக்காங்கன்னு அனுப்பிவிட்டுருவேன். அந்தம்மா நான் மேலே போகணுன்னா இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பெரிய ஆளாய் கண்டிப்பாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து உங்கள் அண்ணன் தம்பிக்கு முன்னாடி கண்டிப்பாக பெரிய ஆளாக மாற்றுவார். ஆமாம், நம்மளா பெரிய ஆளாக மாறுறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக மாற்றுவார். ஃபெமிலியராக கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஃபெமிலியராய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும். ஆமென். அந்த வசனத்தை அந்த பாட்டை பாடலாமா? நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும்.
வராமல் நிறைவேற்றும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் செங்கடல்கள் தீரக்கும், கண்மலைகள் பீலக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும், கட்டுகளும் உடையும் கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், இந்த வார்த்தை எல்லாரும் பாடுவோமா? தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு, தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் தேவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கால் வலிக்கு? ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம். என்ன கால் வலி இருந்தாலும் பயராசில் குத்த வச்சு மங்குன்னு வேலை பார்க்குறோம்ல. 8 மணி நேரம் 9 மணி நேரம் என்ன செய்கிறோம்? வேலை பார்க்குறோம். எத்தனை பேர் கொலா சுத்துறிய? கொலா சுத்துற ஆட்கள் 1 2 3 4 5 அப்போக்கப்போ 10 நிமிஷத்துக்கு எஞ்சிருவீங்களோ கொலா சுற்றும் போது? அந்த கொலாயை இது உரசி வச்சுட்டு உட்காந்தா ஒரு கட்டு முடிக்காமல் என்ன செய்யக்கூடாது? எந்திக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு கிட்னியில் கல்லாகி போச்சு தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ தேவன் நம்மை உயர்த்த ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்தில் 26:13 வாசிக்கும் பொழுது ஈசாக்கை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் பெரியவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனாக அவனை கர்த்தர் என்ன செய்தாராம்? மாற்றினாராம். பக்கத்தில் உங்க பாச்சுங்க, மகா பெரியவனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். வர வர கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வர வர கர்த்தர் என்ன செய்வார்? விருத்தி அடைய பண்ணுவதற்கு, கர்த்தர் உங்களை மகா பெரியவனாக ஆக்குவதற்கு காருண்யம் இருந்தால் போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த காருண்யம் தகுதியை பார்த்தோ, உங்களுடைய கர்த்தருக்கு முன்பதாங்க நீங்க செய்கிற சில விஷயங்களை பார்த்தோ அது கொடுப்பதில்லை. கர்த்தருக்கு நீங்கள் கொடுப்பதினாலோ, கர்த்தருக்கு முன்பதாங்க நீங்க சில விஷயங்களை செய்கிறதினாலும் அந்த காருண்யம் இல்லை. உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் இந்த காருண்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் மகா பெரியவனானான். எப்படி பெரியவனானான்? வர வர விருத்தி அடைந்து. நான் சொல்வேன், இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குறுகி போன வாழ்க்கையே கிடையாது, சிறுமைப்பட்ட வாழ்க்கையே கிடையாது. வர வர கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவா. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சவங்க, வர வர விருத்தி அடையலைன்னா ப்ராப்ளம் உங்கள்கிட்ட இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வர வர விருத்தி அடைய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டவர்ட்ட ஐடியா கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. நான் பெருகுகிறதற்கு என்ன செய்யணும்? நான் விருத்தி அடைவதற்கு என்ன செய்யணும்? நான் வர்த்திக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? கர்த்தர் தரிசனங்களின் மூலமாய் பேசுவார், சொப்பனங்களின் மூலமாய் பேசுவார், வார்த்தைகளின் மூலமாய் பேசுவார், வசனங்களின் மூலமாய் பேசுவார், ஊழியக்காரை கொண்டு பேசுவார். ஆண்டவர் பேசுகிற தேவன்,
ஐடியாவோடு கர்த்தர் பேசுவார். பர்பஸ் இல்லாம கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. பர்பஸ் இல்லாம கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் பர்பஸ் உள்ளவர்களை சந்திக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல இருந்து எடுத்து அதுல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை இடங்களை வாங்க வைப்பார், கடன்களை அடைக்க வைப்பார், வீட்டை கட்ட வைப்பார். ஆண்டவர் ராஜாக்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். இதை விசுவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், சில தீர்மானங்கள்லாம் எடுக்கணும். தேவையில்லாத காரியங்களை இந்த வருஷத்துல கண்டினியூ பண்ணக்கூடாது, விடணும். கடன் வாங்குறத முதல்ல என்ன செய்யணும்? விடணும். இயேசுவின் நாமத்தினால் அந்த பொல்லாத சாபம் குடும்பங்களை விட்டு என்ன செய்யணும்? போகணும். ரெண்டாவது, குடும்பங்களை விட்டு தருத்திரியங்க என்ன செய்யணும்? வெளியே போகணும். சில குடும்பங்கள் இருக்கிறதான தருத்திரியங்கள் வெளியே போகணும். மூன்றாவது, குடும்ப சண்டைகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படணும். விட்டு கொடுக்கிற சுபாவங்கள் குடும்பங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற பிஸ்னஸை தெய்வ பயத்தோடு அதை நடத்துவதற்கு தேவ ஞானம் பெற்று கர்த்தரிடத்துல கேட்டு அந்த பிஸ்னஸை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நீங்க நடத்தணும். கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் இந்த ஆண்டுல. அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு தரிசனத்தோடு எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாய் நீங்க மாற வேண்டும். சோம்பேறி தனங்களை ஒழித்து போடுங்க, கீழ்ப்படியாமைய ஒழித்து போடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நிற்கிறத இந்த ஆண்டு ஒழித்து போடுங்க. தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. என்னெல்லாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில மாற்ற விரும்புகிறீர் என்பதை அவரும் நீங்களும் உட்கார்ந்து அலசி ஆராய்ந்து சரி பண்ணுங்கள். கர்த்தர் பெரியவனாய் உயர்த்தி விடுவார். கர்த்தர் மேன்மை உள்ளவனாய் உயர்த்தி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பாருங்க, இதுல எல்லாம் பார்க்குறோம், செல்ல அடிக்கடி வருது, அறிவு ஆப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி வருதா? அறிவு ஆப்ப பாருங்க. அந்த இதை சொல்றதுக்கு முன்னாடி அவன் ஒரு 5-6 காரியத்தை என்ன செய்யறான்? நமக்கு சொல்றான். வெட்டியா ரீல்ஸ் பார்க்கறத என்ன செய்யுங்க? நிறுத்துங்க. ரொம்ப நேரம் தூங்குறது, அதிகாலையில் எந்திக்காம ரொம்ப நேரம் தூங்குறத என்ன செய்யுங்க? நிறுத்துங்க. மேக்கப் போடுறத என்ன செய்யுங்க? நிறுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த கிறிஸ்துமஸுக்கெல்லாம் பார்த்தேன், அது மாதிரி சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகள் பார்த்தேன், மூக்க முகரன்னு சொல்லி கண்ணெல்லாம் வீங்கி வீங்கி வந்துச்சு. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணிடக்கூடாது அந்த ஐப்ரோவை. உங்கள் நேற்று முந்தானத்து பண்ணோன்னா இங்கே வந்தோன்னா வீங்கி வீங்கி என்னடா என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம சகோதரிகளுக்கு குடும்பத்தோடு விசாரிக்கணுமே அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லும் போது இங்கிட்டு வந்துடுவோம். எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அறிவாப்பை யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன செய்யுங்க? விட்டுருங்க அப்படின்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல உள்ள பாச்சு, தேவையில்லாத பழக்கத்தை நிறுத்துங்க. எங்களுக்கு இந்த ஆபிரகாம் சங்கர்னு ஒருவர், அவர் சொல்லுவார் 1% முன்னேற்றம் அப்படின்பாரு. என்ன முன்னேற்றமா? 1% முன்னேற்றம். 7 மணிக்கு தான் எந்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன கை தூங்க பார்ப்போம். 7 மணிக்கு எந்திப்பேன் அப்படின்னு. என்ன பாஷா கூட்டத்தில் வச்சு கேவலப்படுத்துறீங்களே பாஷா, இப்பதான் பெரிய ஆளாவேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இப்படி ஆக்கி விட்டீங்களே அப்படின்னு. தீர்மானம் எடுக்கணும். இனிமேட்டு 6 மணிக்கு என்ன செய்வேன்? எந்திரிப்பேன். உங்களுக்கு அந்த வாரத்தில் எல்லாருக்கும் நாங்கள் பைபிள் ரீடிங் பண்ணுற ஒரு ட்ரைனிங் நாங்கள் வைக்க போகிறோம். பைபிள் ரீடிங் 1 வருஷத்துக்குள்ளே பைபிள் முடிக்கிறது, 6 மாதத்துக்குள்ளே பைபிள் முடிக்கிறது, 3 மாதத்துக்குள்ளே என்ன செய்கிறது? பைபிள் முடிக்கிறது. அந்த டீமை செட் பண்ண போகிறோம். அதெல்லாம் செட் பண்ணி நல்லா பைபிளை படிக்க வைக்க போகிறோம். இந்த வருஷம் நம்ம குடும்பத்தோட கன்வென்ஷன் வந்து குற்றாலத்தில் தான் என்ன செய்ய போகிறோம்? நடத்த போகிறோம். வேறு மாதிரி எதையாவது ஒன்று செய்ய போகிறோம். ஆமான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா பெரிய ஆளாக போகிறோம். பக்கத்தில் உங்க பாச்சு, பெரிய ஆளாக போகிறோம். இல்லையா சொல்லுங்க. ஏற்கனவே பெரிய ஆள் தானே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். செங்கடலும் பீழக்கும், கண்மலையும் பீழக்கும், எரிகோக்கள் எனக்காக, கட்டுகளும் மூடையும் கற்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் கரிப்பாக மாற்றப்படும்.
தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் என கழிப்பீர். சொல்வோர் முன் இன்னும் தரமான என கழிப்பீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறோ தேவன், நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன். ஹல்லேலூயா. தரமான உயர்வுகளை கர்த்தர் நமக்கு காத்திருக்க வைத்திருக்கிறார். அவனை வர வர நான் என்னவாய் மாற்றினேன்? பெரியவனாய் மாற்றினேன் என்றல்ல, மகா பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். உங்களையும் நிச்சயமாய் என்ன செய்வார்? மாற்றுவார். நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வேர். அதனால் அந்த ஊழியங்களை இந்த ஆண்டுகள் சிறப்பாக செய்யுங்க. அநேக திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு போராடி ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த டிசம்பர் மாதம் மாத்திரம் 1ஆம் தேதியில் இருந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் தொடர்ச்சியான ஊழியங்கள், அநேக பட்டணங்களை அசைப்பதற்கு, அநேக காலனிகளை அசைப்பதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் விதைத்திருக்கிற விதைகள் ஒன்றும் சாதாரணமானதல்ல. நீங்கள் விரும்பினாலும் நாம் பார்க்காவிட்டாலும் 100 மடங்கு பலனை கொடுக்க அது வல்லமை உள்ளதாய் மாறப்போகிறது. அது வல்லமை உள்ளதாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தரமான உயர்வை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தான் முதல் பெயர்சபா மட்டும் கர்த்தர் சாமுவேலின் பெயரை என்ன வைத்திருந்தார்? பெரிய காரியமாய் ஆண்டவர் மாற்றி வைத்திருந்தார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. உங்களுடைய காருண்யத்தினால் என் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுடைய காருண்யத்தினால் என்னுடைய ஊழியத்தை டெவலப் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமான மார்ச்சிலிருந்து 40 நாள் தொடர்ச்சியான ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எழுப்புதல் ப்ரேயர். கடந்த முந்தின ஆண்டுகளிலே எத்தனை அற்புதங்கள் எல்லாம் நடந்ததோ அதை காட்டிலும் ரெட்டிப்பான அற்புதங்களை இந்த ஆண்டுகளை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்ற. ஹல்லேலூயா. கடைசியாய் 2 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். காருண்யம் 3வது ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறது. காருண்யம் என்ன செய்யும்? நம்மை மகிமையின் காருண்யத்தினால் அழைத்தார். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தார். அவரை அறிகிற அறிவினாலே 3 காரியம் காருண்யம் நமக்கு செய்கிறது. 1 லைஃப், ஜீவனுக்கும். 2வது தேவ பக்திக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது திவ்ய வல்லமைக்கு நேராய் நடத்துகிறது. நம்முடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த காருண்யம் என்னை யாராய் மாற்றுகிறது என்று சொன்னால் ஒரு பெரிய அழைப்பை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். உங்கள் கிராமங்களில் உங்களை தெரிந்து கொண்டது, உங்கள் ஊரில் உங்களை தெரிந்து கொண்டது, உங்கள் தெருக்களில் உங்களை தெரிந்து கொண்டது, பெரிய அழைப்பு வைத்து, பெரிய அழைப்பு வைத்து. அழைப்பில் பிழைப்பு இருக்குது. பிழைப்பை அழைப்பை மாற்றக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னன்னா, உங்களை அழைச்சதுனால தான் கர்த்தர் யாரா மாற்றி பெரியவனா மாற்றி. பெரியவனாகி நீங்கள் மட்டும் பிழைச்சிட்டு போகக்கூடாது. பெரியவனாகி தேவனுக்கு பிரயோஜனமாக மாறணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேத புஸ்தகத்தில் தேவன் யாருக்கெல்லாம் அற்புதங்களை செய்தாரோ அவங்களெல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். எல்லாருக்கும் அற்புதம் நடக்கலை. அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அந்த 10 பேர் தான் சுகமானாங்க. எலிசா காலத்தில் எத்தனையோ பேர் பிள்ளைகள் அவங்க வீட்டில் இருந்தாங்க கைம்பெண்ணா. ஆனால் கர்த்தர் அந்த ஒரு பிள்ளையின் இடத்துல மாத்திரம் போய் அற்புதங்களை என்ன செய்தார்? அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சகோதரி இடத்துல போய், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் இருந்தாங்க. நாகமானுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுத்தாரு? சுகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான விடுதலை நீங்கள் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கல்ல, அவருடைய வல்லமையை இந்த உலகத்தில் வெளிப்படுத்த. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காருண்யத்தினால் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் அழைத்ததுக்கு ஏதாவது நம்மகிட்ட தகுதி பார்த்தாரா? தகுதி பார்த்தாரா? நாம் கூட தகுதி பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ளே 4 பேர் என்ன செய்வோம்? ஆமாம், வரவேற்போம். சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தா இருந்தாலும் சரி. ஆமாம், அப்படி தான் இருக்குதுன்னு. ஒரே வீட்டில் ஒரே தாயின் பிள்ளைக்கு பிறந்திருந்தாலும் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று வரும்பொழுது என்ன வந்துடுது? எல்லாமே வந்துடுதுல்ல. கடந்த வாரம் அதை நினச்சி நம்ம ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் எவ்வளோதான் கூட பிறந்திருந்தாலும், பெத்த தாயா ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே குடும்பத்தில் வளர்ந்து ஒரே ட்ரெஸ்ஸு போட்டு அந்த வீட்டில் வளர்ந்தாலும்
2 பேரும் தனித்தனி இடங்கள்ல கல்யாணம் முடிச்சு போனோன்னே அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கு தக்கன அவங்கவுங்களுடைய நிலைமை என்ன செய்கிறது? மாறுகிறது. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறோம்ல. சும்மா சொல்லுங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறோம்ல. சும்மா சொல்லுங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறோமா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்ப நம்மளை அழைத்த தேவன் நம்மகிட்ட எந்த ஸ்டேட்டஸும் என்ன செய்யல, பார்க்கல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நீங்களும் வைக்கிற ஸ்டேட்டஸை பார்க்குறாரு. அல்லேலூயா. தமது மகிமையின் காரணத்தினால் நம்மை அழைத்து முதல்ல நம்முடைய லைஃப்பை செம்மையா மாத்துறாரு. 2வது நம்மளை ஒரு தேவ பக்தி உள்ளவங்களா மாத்துறாரு. 3வது திவ்ய வல்லமையை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா வல்லமையா இருக்கணும் இந்த வருஷம். ஆமா, இந்த நான் வந்துட்டு நான் அநேகரை பார்த்து நான் கேட்பேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னா, என்னத்தா பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி இருக்கிறேன்னு சொல்லணும். வல்லமையா இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். இனிமேல் நான் நிறைய பேர் பார்த்து கேட்பேன், எப்படி இருக்கீங்க, எப்படி பிஸ்னஸ் போகுது, எப்படி பிள்ளைங்க இருக்காங்க, நல்லா சொல்லணும். ஆண்டுக்கு முன்பதாக வல்லமையா இருக்கிறோம். ஆமென். திவ்ய வல்லமையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். தேவ பக்தி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். ஆமென். நாம பக்தியா உள்ளவங்களா மாறுறதுக்கு முயற்சிக்கிறோம், முடியல. பரிசுத்தமான நிற்கிறதுக்கு முயற்சிக்கிறோம், முடியல. ஆனால் தேவனுடைய காருண்யம் நம்மை பரிசுத்தத்திலே நிலைநிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்யாத அளவிற்கு யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தாராம்? காப்பாற்றினாராம். மோன்சி என்னை பிரசங்கம் பண்ணாங்க வாலிபர் கூட்டத்தில். அற்புதமான வார்த்தை அந்த வார்த்தை. என்னையா? ஆமாம், யோசேப்பு தன்னை காத்து கொண்டான்றதை விட தேவன் யோசேப்பை என்ன செஞ்சாராம்? காத்து கொண்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நமக்கு தேவை. தேவ பக்தியா நம்முடைய பிள்ளைகள் தேவ பக்தியா நம்முடைய வாழ்க்கை தேவ பக்தி உள்ள வாழ்க்கையா கர்த்தர் இந்த வருஷம் மாத்துவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால இந்த வருஷம் மனம் திரும்பணும். ஞானசானம் எடுக்காதால் ஞானசானம் எடுக்கணும். அப்புறம் திருவிருந்து எடுக்காதால் என்ன செய்யணும்? திருவிருந்து எடுக்கணும். அப்பதான் பெரிய ஆளா கர்த்தர் மாத்துவார். அப்பதான் காருண்யம் இருக்கும் குடும்பத்தில். இல்லை காருண்யம் எப்படி இருக்கும்? காருண்யம் இருக்காது. ஞானசானம் எடுக்கிறனால ஞானசானம் என்ன செய்யணும்? எடுத்தால் காருண்யம் இறங்கி வந்துடும், புறாவை போல இறங்கி வரும். திருவிருந்து எடுக்காதால் என்ன செய்யணும்?